சில பிரச்சனைகள், சில பேர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் மாறவே மாட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் பிசாசு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அதற்கு பைபிள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அலகையை எதிர்த்து நில்லுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். ஒரு நாளும் பிசாசுக்கு பயப்படாதீர்கள், அவன் தோல்வி அடைந்தவன். அவருடைய தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டாயிற்று. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும் சொல்லுகிறார். இச்சைகளை கொண்டு வருகிற பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அது உங்களிடமிருந்து ஓடி போகும். இப்படி பழக்கத்தை கொண்டு வருகிற பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அது உங்களிடமிருந்து ஓடி போகும். எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து நில்லுங்கள். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் பிசாசை எதிர்க்கிறதே இல்லை. எப்பொழுது எதிர்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் அது ஓடி போகும். எதிர்க்காமல் இருக்கிற வரைக்கும் அது ஓடி போகாது. எதிரி உண்டு, எப்படி கெடுக்கலாம் என்று அவன் பார்க்கிறான். வாழ்வை எப்படி சீரழிக்கலாம் என்று பார்க்கிறான். வீட்டிலே ஒருவர் பெரிய குடிகாரனா இருந்தார் என்றால் பிசாசு அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? அவரை எதிர்க்கிறது. யாரை எதிர்க்கிறது? சத்தமா சொல்லுங்க. நம்ம யாரை எதிர்த்துட்டு இருக்கிறோம்?